ஏபி என்ற ரெண்டு திரவியத்தில் தரவுகள் தரப்பட்டிருக்கு பாருங்க. ஏ என்ற திணிவு எம் ஆகவும் பி என்ற திணிவு 2m ஆகவும் இரு திரவங்களுக்கும் சம அளவு வெப்பம் வழங்கப்படுகிறது. முக்கியமான சம அளவு வெப்பம் வழங்கப்படுகிறது. சரியா? அப்ப ரெண்டுக்கும் சம அளவு வெப்பம் வழங்கப்படுதுன்னு சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு சொல்றாங்க ஏயின் தன்வெப்ப கொள்ளளவு பியின் தன்வெப்ப கொள்ளளவின் சரி அரைவாசி என்று சொல்றாங்க. இது எஸ்ஆ இருந்தா இது SY2 என்று சொல்றாங்க. சரியா? அதுக்கு பிறகு சொல்றாங்க இந்த ஏயின் வெப்பநிலை அதிகரிப்பு தீட்டா ஏக்கும் பியின் வெப்பநிலை அதிகரிப்பு தீட்டா பிக்கும் இடையிலான தொடர்பு எதுவாக இருக்கும் என்று 5 விடை கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்ப பாருங்க, எங்களுக்கு ரெண்டு பக்கமும் வெப்பம் வழங்கப்பட்டது சமனண்டா அப்ப என்ன நடக்கும்? இந்த பக்கமாக ms தீட்டா ஏக்கி மறுபக்கமாக ms தீட்டா b எப்படி இருக்கணும்? சமனா இருக்கும். அப்ப இதுல m தான், இங்க m வந்து 2m என்று வர போகுது, இங்க SY2 வருது, இங்க S வருது. இப்ப பாருங்க m நாங்க வெட்டலாம் s இதெல்லாம் வெட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு தீட்டா பை 2 மீதியாக இருக்கும். அது a என்றது. இங்க பாத்தீங்கன்னா 2 தீட்டா b மீதியா இருக்கு. சரியா? இதை நாங்க இன்னும் எளிமைப்படுத்தி பார்க்கணும்னா ரெண்டு பக்கம் 2 ஆல் பெருக்கி விட்டாலும் இது ரெண்டு வெட்டுப்படும். அவை தீட்டா a சமன் 4 தீட்டா b என்று எடுத்து கொடுக்கலாம்.